ஒடுக்கப்பட்ட வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவராகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபடுறார் ஐயா நலக்கண்ணு. 95 காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் நடந்த காலகட்டங்கள். அப்போ ஒவ்வொரு கிராமமாக பாத யாத்திரையாகவே சென்று சாதி கலவரங்களை தடுப்பதற்கு பெருமுயற்சிகள் ஐயா மேற்கொண்டார்னு சொல்லுவோம். மேலும் இந்த சாதி என்னும் தீ அவரது சொந்த மாமனாரையே கொண்டுடுது, இந்த சாதிய மோதல்கள். இருப்பினும் அவர்கள் அவர் அந்த உணர்ச்சிப்படலை எந்த ஒரு சூழ்நிலையிலும். அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நின்னார். மாமனார் இறந்துட்டாரு, பழி வாங்கணும் அப்படின்னு இருந்த உறவினர்களையும் ஒரு சமாதானப்படுத்தினார். இந்த விஷயத்தை நம்ம பொறுமையாக கவனிக்கணும். திரும்ப சொல்லுவார், திருமாவளவன் சொல்லுவார், ஆளுமை என்றால் என்ன? ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நிற்பது தான் ஆளுமை. அப்படி அனைத்து காலகட்டத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் அவர் நின்றுருக்கார். மேலும் பேருந்துகளுக்கு சாதி தலைவர்கள் பேரை வைப்பது, மேலும் முக்கியமான இடங்களுக்கு சாதிய தலைவர்கள் பேரை சூட்டுவது ஜாதி கலவரங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதை நீக்கணும்னு சொல்லி பெருமுயற்சி எடுத்து ஐயாவோட முயற்சியெல்லாம் அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. பின்னாடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாமங்கலம் பகுதிகளில் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க இல்லையா பட்டியல் சமூக மக்கள், அவங்க ராஜினாமா செஞ்சாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அன்னைக்கு இருந்திருக்கு. அதை முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர் தான் ஐயா நலக்கண்ணு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா நலக்கண்ணை பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன்.